திருப்பதி செர்லப்பள்ளியில் 12,000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டம் மீரா பயந்தர் நகர போலீசார் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த நபர் ஒருவரை பிடித்து அவரிடமிருந்து 200 கிராம் எடையும் 25 லட்சம் மதிப்புள்ள MD ரக போதைப் பொருளை கைப்பற்றி அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது போதைப் பொருளின் உற்பத்தி மையமாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள செர்லப்பள்ளி என்ற பகுதியில் அமைந்திருப்பது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசாருக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. செர்லப்பள்ளியில் உள்ள தொழில்பேட்டையில் ரசாயன தயாரிப்பு நிறுவனம் போல் செயல்பட்டு போதைப் பொருள் உற்பத்தி செய்ததும் அந்த தொழிற்சாலையில் போலீசாருக்கு அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு 12,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 32,000 லிட்டர் MD ரக போதைப் பொருள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த தொழிற்சாலை மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான IIT பட்டதாரி உட்பட 13 பேரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். முக்கிய குற்றவாளியான IIT பட்டதாரி தனக்கு கல்வி மூலம் கிடைத்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி போதைப் பொருள் தயார் செய்து நாடு முழுவதும் பெரிய நெட்வொர்க் ஒன்றை ஏற்படுத்தி விற்பனை செய்து வந்தது. கைது செய்யப்பட்ட கும்பலுக்கு சர்வதேச அளவில் போதைப் பொருள் விற்பனையில் தொடர்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் 12,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் ஒரே தொழிற்சாலையில் இருந்து கைப்பற்றப்பட்டதும் போதைப் பொருள் தயாரிப்பதற்காகவே தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வந்ததும் வெட்ட வெளிச்சமாக இருப்பதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா.